Hi children, today we are going to see 10th standard prose 1, His First Flight by Liam O. Flaherty. His First Flight. It's a beautiful story and an interesting story of how a young timid seagull learning the art of flying, while his two brothers and sisters master the art of flying, his fear and hesitation prevent him from doing. How he overcame the fear of flying, how he learned the art of flying, how his mother make him to learn the art of flying. This is the story. Before going into the story, I would like to say one proverb. Give a man a fish, you feed him for a day. Teach a man to fish. Teach a man to fish. You feed him for his lifetime. Right? ஒருத்தருக்கு நாம் சொல்லித்தரும் கலையானது அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு அது பிரயோஜனப்படுற மாதிரி கற்றுக் கொடுக்கணும். ரைட்? ஒன்று. Another thing which you have to learn from this story is you have to find your inner strength. You all know your outer, say, physical strength. That is not inner strength. Inner strength. உன்னால் எது முடியும். நம்மெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது நம்மளால் என்ன முடியும்னு. பட் சிச்சுவேஷன் மேக்ஸ் அஸ் டு நோ வாட் வி நோ ஆக்சுவலி. இன்னொரு ப்ராப் கூட சொல்லலாம். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நம்மளுக்கு தேவைப்படும் போது தான் நம்மளை அறியாமல் நம்மளோட சில திறமைகள் வெளியே வரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நான் கேட்குறப்போ உன்னால் உசேன் போல்ட் மாதிரி ஓட முடியுமா? சார் இப்படி சார் முடியும், அதான் நீங்கள் சொல்லுவீங்க. சப்போஸ் நீ ரோட்டில் போயிட்டுருக்கிற, உன்னை ஒரு வெறி நாய் கடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வருது அப்படின்னா நீ ஓடுவா பாரு. உசேன் போல்ட் என்ன, அவனுக்கோட அப்பாவுக்கும் சேர்ந்து தாண்டி ஓடுவேன். ரன்னிங் மட்டும் ஓட மாட்டேன், போல் வால்ட்டு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு எல்லாத்தையும் பண்ணி நிற்பேன். அது அந்த சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீ அப்போ தான் யோசிப்போம், நம்மளால் இப்படி ஓடணும், எப்படி தப்பிச்சோம், இப்போ நம்மளால் முடியும். ஸோ இது உனக்கு தெரியாது. பட் உனக்கு இதை நீ தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை. எப்படி இந்த சீகல் அப்படின்னா கடற்பறவை, ஒரு சிறிய கடற்பறவை தன்னால் பறக்க முடியும் அது அப்படிங்கிற இதை எப்படி புரிஞ்சுக்குது, அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு அதை பறக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இது நம்ம ஒவ்வொருத்துக்கும் ரொம்ப ரொம்ப இது நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னா, நாம் நம்மளுடைய திறமைகளை கண்டறிந்து அதை வெளிக்கொணர வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்? இதுதான். As I told you, it's a nice, very very nice story of how a seagull learns the art of flying, coming out of its fear of flying. How his mother make him to learn the art of flying. It's a story. Right? இதை எழுதியவர் Liam O. Flaherty. Liam O. Flaherty is an Irish born writer. ரொம்ப ஃபேமஸ் ஐரிஷ் ரைட்டர் அவர். He was Irish novelist and short story writer and a major figure in Irish literary renaissance. He was a founding member of Communist Party of Ireland. He has written many novels and short stories.
Some of his famous novels and short stories are The Informer. The Informer அப்படிங்கிறது வந்து பின்னால் வந்து ஹாலிவுட்டில் ஃபில்மாக எடுத்தாங்க. இட் வாஸ் ஹாட் செல்லிங் மூவி. இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் இன்ஃபார்மர்னு போட்டிங்கன்னா சொல்லி வரும். இட் வாஸ் அ நைஸ் ஸ்டோரி. இட் வாஸ் ரிட்டன் பை Liam of Laborde only. Irish War of Independence, The Return of the Brute, Black Memorial Prize, etc. இதெல்லாம் அவர் எழுதின novels and short stories. Some examples. Now we go into the story. The Sea. The young seagull was alone at his ledge. His two brothers and his sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down, he felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to his little hole under the ledge where he slept at night. ஒரு கடற்பறவை லெட்ஜ் அப்படின்னா மலையுடைய உச்சி, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு 2-3 இமேஜஸ் நான் இப்போ காமிக்கிறேன், அது உங்களுக்கு பார்த்தானா புரியும். ரைட், அந்த லெட்ஜில் அது உட்காந்துட்டு இருக்கு, தனியாக தான் இருக்குது. அதனுடைய சகோதரிகள் அதுங்க என்ன பண்ணிச்சுங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதுங்க வந்து முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுங்க வந்து இது மாதிரி இல்லாமல் நல்லா பறக்க போயிட்டு முதல் நாளே போயிடுச்சுங்க. மீன் பிடிச்சி சாப்பிடவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. ரைட், அந்த பறவைகள் அதை பார்த்துட்டு இருக்குது. இது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் லெட்ஜ், இதுதான் லெட்ஜுன்னு சொல்லுவோம். அப்படியே கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிற மலை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் உள்ள. ரைட், யூ கேன் see this called ledge. Right, I'll show the first one. I'm saying a tip of a mountain stretching into the sea is called ledge. Right, அந்த வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க, that is called ledge. Right, அதாவது அந்த மாதிரியான ஒரு இடத்துல அந்த 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 சீகல், அந்த குட்டி பறவை வந்து அங்கே இருக்குது. அவனுடைய சகோதரிகள் பறக்கிறத அதை வேடிக்கை பார்க்குது. அவங்க வந்து முதல் நாளே அவங்க பறக்க போயிட்டாங்க, மீன் எடுக்க போயிட்டாங்க. ரைட், அது வந்து அது இது பண்ணிகிட்டு இருக்கு. இது இது வந்து பறக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இது வந்து பறக்காமல் இங்கேயே இருக்குது. அதான் தட்ஸ் வாட் வி சே. He had been afraid of flight with them. Somehow when he taken a little run forward to the brink of the ledge, he attempted. His fear made him to stop. அது அப்பயும் கொஞ்சம் தைரியம் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுது. ஆனால் அதோட பயம் அதை அங்கேருந்து பறக்கிறதுக்கு தடையாக இருக்குது. Even when each of his brothers and his sister, whose wings were far shorter than his own, he ran to the brink, flapped their wings and flew away. He failed to muster up the courage and take plunge which appeared to him so desperate. His father and mother had come around him, calling to him shrilly, scolding him, threatening to let him starve on the ledge unless you flew away. But for the life of him, he could not move. அவங்களுடைய சகோதரிகள் பறவைகளோட ரெக்கைகள் வந்து இதோட சரியாக தான் இருக்குது. ஆனாலும் அதுங்க வந்து ரொம்ப அழகாக பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மாஸ்டர் பண்ணிடுச்சுங்க பறக்கிறது. இது வந்து பயத்தில் அது பண்ணாமல் இருக்குது. அவங்களுடைய தாய் தந்தை ரெண்டுமே என்ன பண்ணுது, நான் உனக்கு சாப்பாடு இல்லாமல் பட்னி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க, மிரட்டுறாங்க, அதட்டி கேட்குறாங்க. அது வந்து அதுக்கு புரியுது, ஆனால் அதோடைய பயம் அதை பறக்க விடாமல் தடுக்குது. ரைட், இன்ஃபேக்ட் seen his older brother catch his herring and devour it, standing it on a rock, while its parents circle round, raising a proud crackle. Right,
In fact, he has seen his older brother catch his first herring. Herring அப்படின்னா it is like a silver fish. It's called a herring. It's a kind of fish. கொஞ்சம் நீளமாக இருக்கும். It's a kind of lengthy silver fish. அது ஒரு பிரதர் அதை கடிச்சு அதை பிடிச்சி அதை சாப்பிட்றது இது பார்க்குது. அதை பார்த்து அது டெவர்னா ஆக்சுவலி டெவர் ஹேஸ் டூ மீனிங். ஒன்று வந்து destroy. Here devour means to swallow, to eat it completely. It's called devour. அது பிடிச்சி அது முழுசாக முழுங்கிறத அது பார்க்குது. Standing on a rock while his parents circle around rising a proud cackle. அதை பார்த்துட்டு அதனுடைய தாய் தந்தை பறவைகள் ரெண்டும் அதுக்கு சந்தோஷத்தில் அது சத்தமிடுதுங்க. ரைட். And all the morning the whole family had walked about the big plateau midway down the opposite cliff. அதுக்கு எதுக்கு கிளிஃப்னா இதே மாதிரி எதுக்கு ஒரு ஒரு சின்ன சிகரத்தை ஒரு உயரமான இடத்துல இருந்து அதுங்க அது மாதிரி பார்க்குறத மேலே கொண்டு போய் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத இது இந்த பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ரைட். இட் couldn't do anything. ரைட். அது கோவாடிஸ் அப்படின்னா இது பயம், கோழைத்தனமாக இருக்குது. The sun was now ascending the sky, blazing warmly on the ledge and faced the south. He felt the hot heat because he had not eaten since previous nightfall. Then he had found a dried piece of mackerel tail. அது வந்து முதல் நாள்லேருந்து சாப்பிடவே இல்லை. அதோட பயம், அதோடைய கோழைத்தனம். ரைட். இஸ் கால்ட் அந்த பறவை தனியாக இருக்கிறது. ரைட். இதுதான் அந்த உங்களோட புக்கில் இருக்கிற படம் நீங்கள் பார்க்கலாம். ரைட். அது முதல் நாள் நைட்லேருந்து அது சாப்பிடாமல் இருக்குது. இதுங்கெல்லாம் சாப்பிட்றது வேறு பார்த்துக்கிட்டு இருக்கு. பயம், அந்த வெயில் ஏறுறதுனால அதால் அது பசித்து பொறுக்க முடியல. அவங்க மேக்ரல் அப்படின்னா சி ஃபிஷ் வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ் ஜஸ்ட் ஃபுட். அது வந்து மீன் வகையிலேயே அதுங்க ஒரு வகையான நல்ல சுவையாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் மேக்ரல்ஸ். அதுங்க பிடிச்சி சாப்பிட்றது அது ரொம்ப பார்க்குது. இதால் கண்ட்ரோல் பண்ண முடியல. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough dirt cocked straw nest where he and his brothers and sister had been hatched. Right. அதுங்க தன் தாய் முட்டையிட்ட இடத்துல, இது பிறந்த இடத்துல அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அது ஒன்று விடாமல் வேணும் இருக்கிறதெல்லாம் எடுத்து பொறுக்கி சாப்பிட்டுருச்சு. அதுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை. ஈவன் நாட் அட் த ட்ரைட் பீசஸ் ஆஃப் எக்ஷல். ரைட். நான் அப்படின்னா டு பை திருப்பி மல்றது. அந்த உடஞ்சி போன அந்த அதுங்களோட முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்கும் இல்லையா, அந்த முட்டையோட ஓட கூட அது வந்து திருப்பி தின்னு பசி அதில் ஒன்றும் பண்ண முடியல. அது கூட சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது வந்து அந்த இதை கூட விட்டு வைக்காம பசியில் சாப்பிட அது உட்காருது. Then he trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. அது ட்ராட்டட்னா அந்த குக்குங்கெல்லாம் அந்த வேகமாக ஓடாமல் ஸ்லோவாக ஓடுறப்ப அப்படி போகும் இல்லையா, அந்த நகர்றதுக்கு பிறகு தான் நம்ம அவங்களுக்கு புரிய பசங்க ஜாகிங் பண்ணுறது அந்த மாதிரி ஓடுறதுக்கு தான் ட்ராட்டட். அது முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த லெட்ஜில் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ரைட். ஏன்னா அதோடைய கால்கள் வந்து ரொம்ப உயரமான கால்கள், அதனால அது அப்படி நம்மளுக்கு ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது அவங்க பேரண்ட்டை ரீச் பண்ணணுன்னு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணது எப்படியாவது நம்மளும் பறந்து போகலாமான்னு அந்த எண்டுக்கு போகிறப்ப அது பயம் வந்துடுது, திரும்பி பின்னாடி வந்துடுது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் him the ledge ended a sheer fall of precipice. அப்படின்னா செங்குத்தான பள்ளத்தாக்கு பெசிபைஸ். அது ரெண்டு பூவும் பார்க்குறப்ப ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அதாவது பாதாளத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அது இன்னும் அது பயமுறுத்துது. with the sea beneath, அடியில் கடல் இருக்குது. and between him and his parents there was a deep white crack. அவங்க இது நிற்கிற அந்த கிளிஃபுக்கும் அவங்க பேரண்ட்ஸோட அந்த பக்கம் இருக்கிற ஒரு சின்ன மலை குன்றுக்கும் நிறைய ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை பறந்து தான் தாண்ட முடியும். அதால் இது பறக்க பயப்படுது. ரைட். என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் அது முடிச்சுட்டு இருக்கு. surely he could reach them out without flying if he could only move northwards along the cliff face. But then on what he could walk. Right. ஒரு எதாவது இந்த கிளிஃபாக நான் வந்து அந்த பக்கம் போய் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது சேர முடியும். இதால் ஏன்னா இது பறக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சேருமானா இயற்கையில் நடக்காத ஒன்று. சரி, இப்படி சேரும். ரைட். there was no ledge
was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer, and the top of it was perhaps further away than the sea beneath him. He stepped slowly out of the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under the wing, he closed one eye, then the other. He pretended to be falling asleep. Still, they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing, with their heads sunk into their necks. His father was preening his feathers on his white back. Only his mother was looking at him, right? இது இருக்கிற இந்த குன்றுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி இருக்கிற இன்னொரு குன்றுக்கும் எதுக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி இது இங்கேருந்து அங்கே பார்க்குது, ரைட்? அவங்க அந்த அவனுடைய சகோதரிகள் ரெண்டும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ப்ரீனிங் மீன்ஸ் ஜஸ்ட் ப்ளக்கிங் இட்ஸ் ஓன் ஃபெதர்ஸ் இஸ் கால்ட் ப்ரீனிங், ரைட்? அவங்க அப்பா அவருடைய ஃபெதர் இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பறவைகள்லாம் பார்க்கறனால அதனுடைய சிறகுகளை தூக்கிட்டு அப்படியே குத்தும் இல்லையா, தட்ஸ் கால்ட் ப்ரீனிங். அண்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் இது என்ன பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் தி plateau. Her white beast thrust forward. Now and again he stored a piece of fish that lay at her feet and then scraped each side of the beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cracked too and looked at him. அவங்க அம்மா என்ன பண்ணுது, இதை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஆப்போசிட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அது காலுக்கடியில் வச்சுக்கிட்டு அது வெட் அப்படின்னா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். தன்னுடைய பீக்கால் அதை கட் பண்ணி சாப்பிட்றது. அதை பார்க்குறப்போ அந்த அந்த ஃபுட்டை பார்த்தோன்னா இது வந்து பசி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகுது. வேகமாக எப்படியாவது நமக்கு இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. எஸ் மதர் சாக்டு டூ அண்ட் லுக்ட் அட் ஹிம். அவங்க அம்மா ஓகே இது அப்பயாவது நம்மக்கிட்ட வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதை எடுக்க அதை பறக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு.